தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய பாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து பாரும். திருப்பாடல்கள் 119, இறை திருவசனம் 133. உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். தாயின் மடியில் குழந்தை போலே என்றும் என் ஆன்மா தாயின் மடியில் அமர்ந்தே இறைவா அமைதி காண்கின்றே. இறைவா வருகவே அமைதி தருகவே. இறைவா வருகவே அமைதி தருகவே. ஆண்டவரே என் இதயம் இருமாப்பு கர்வமு கொள்ளவில்லை. ஆண்டவரே என் இதயம் இருமாப்பு கர்வமு கொள்ளவில்லை. ஆற்றலை மிஞ்சின காரியங்களை நான் என்றும் தேடவில்லை. ஆற்றலை மிஞ்சின காரியங்களை நான் என்றும் தேடவில்லை. நான் என்றும் தேடவில்லை. இறைவா வருகவே அமைதி தருகவே. இறைவா வருகவே அமைதி தருகவே. தாயின் மடியில் குழந்தை போலே என்றும் என் ஆன்மா தாயின் மடியில் அமர்ந்தே இறைவா அமைதி காண்கின்றே. இறைவா வருகவே அமைதி தருகவே. இறைவா வருகவே அமைதி தருகவே. தாகமாயிருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், வாழ்வு தரும் நீரை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறி எங்கள் வாழ்வின் எல்லாமுமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை அன்பாய், அருளாய், ஆற்றலாய், சக்தியாய் வழி நடத்துபவரே, எங்கள் வாழ்வின் மையமாக எல்லாமுமாக இருந்து இது நல்லது இது கெட்டது என்பதனை எங்களுக்கு தேர்ந்து தெளிய ஞானத்தை கொடுத்து நிறை உண்மையை நோக்கி வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று விடுதலை பயண நூலிலே கூறுவது போல, அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே உமது பிரசன்னம் எம்மோடு இருந்தது, இளைப்பாறுதல் தந்தது, நன்றி கூறுகின்றோம். தலைமுறைதோறும் மகிழ்ச்சிக்கு உரியவனாக்குவேன் என்று இறைவார்த்தை கூறுவது போல, இன்றைய நாள் முழுவதும் எவை மகிழ்ச்சிக்கு உரிய மகனாக மகளாக பயன்படுத்தினீர், ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா தந்தையே இறைவா, இன்னும் சிறப்பாக இதோ இந்த நாளிலே தாய் திரு அவையோடு இணைந்து புனித ஜான் மரிய வியானியின் விழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த சிறப்பான மாலை வேளையில் எமக்காக எம் ஞான மேய்ப்பர்களாக கொடுத்த அனைத்து குருக்களையும் இந்த நாளிலே இந்த நேரத்திலே சிறப்பான விதத்திலே நினைத்து பார்க்கின்றோம். அன்பு இறைவா, மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று தேர்ந்தெடுத்து நீர் கொடுத்த அத்தனை குருக்களையும் இந்த நேரத்தில் நன்றி நிறை உள்ளத்தோடு நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்லதொரு உடலுள்ள சுகத்தை கொடுத்தருளும். நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தால்
தொட்டு ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக. இன்னும் சிறப்பாக ஆண்டவரே, உம் கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக, ஏனெனில் உம் நியமங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல ஆண்டவரே, உமது கரம் ஒவ்வொரு குருக்களையும் தாங்க வேண்டுமாய், வழி நடத்த வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் சிறப்பான விதத்தில் செபிக்கிறோம் தகப்பனே. அன்பு இறைவா, எத்தனையோ விதமான சவால்கள் நிறைந்த இந்த உலகில் உமது இறையாட்சி பணியை ஆற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை குருக்களையும் நாங்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, உமது அருளால் உமது தெய்வீக உடலையும் உமது தெய்வீக இரத்தத்தையும் சிறப்பாக அவர்கள் மக்களுக்கு விட்டு கொடுக்க, போதிக்கும்படி, புனிதப்படுத்தும்படி, வழிநடத்தும்படி என முப்பணிகளை நிறைவாக செய்து கொண்டிருக்கிற அத்தனை குருக்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து உம்மிடத்திலே அவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது பரிசுத்த இரத்தம் அவர்களை சுத்திகரிப்பதாக, அவர்களது உள்ள மாசுபடாமல் இருக்க நீர்தாமே அவர்களுக்கு ஆற்றலையும் அருளையும் கொடுப்பீராக. இம்மை வாழ்வில் உமக்காக உழைத்த அவர்கள் மறுமையில் என்றும் நிலைத்திருக்கும் நித்திய மகிழ்ச்சியை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. அவர்களின் அன்பும் ஒரு நாளும் உம்மை விட்டு விலகாமல் இருக்கும்படி நீரே அவர்களுக்கு பலமாக பாதுகாப்பாக இருந்திரலும். அவர்கள் செய்யும் ஆன்ம பலன் அனைத்து பணிகளும் சிறக்க அவர்களின் உழைப்பிற்கு தகுந்த நற்கனிகளை தந்து நீர் ஆசீர்வதித்தருளும். அன்பு ஆண்டவரே, இன்னுமாய் இந்த குருக்களுக்காக படித்து கொண்டிருக்கிற அத்தனை குரு மாணவ கண்மணிகளை, குருக்களுக்காக படித்து கொண்டிருக்கிற அத்தனை குரு மாணவர்களையும் நம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பயிற்சி நாட்களில் முழுமையான ஒரு துறவை குருவாக அவர்கள் திருநிலைப்படுத்தப்பட இந்த நாட்களிலே அவர்களுக்கு வருகின்ற பல்வேறு விதமான சவால்களை எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை கொடுத்து வழிநடத்துவீராக. அன்பான இறைவா, குருக்களை காப்பாற்றும்படி இடம் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை திருப்பலி பீடத்தில் பணிபுரிவது என்பதனால் அவர்களை சிறப்பாக நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு இறைவா, உலக இன்பங்களும் நாட்டங்களும் அவர்களை சோதிக்கின்ற வேளையில் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து வழிநடத்தியருளும். தனிமையில் தவிக்கும் போது, துன்பங்களினால் வாடும் போது, அவர்களுடைய தியாக வாழ்வே வீண் என தோன்றும் போது அவர்களுக்கு அருகில் இருந்து நீர் ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்து வழிநடத்தியருளும். ஆண்டவரே, சிறப்பாக எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு குருக்களையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உமது அன்பில் என்றும் நிலைத்திருக்க செய்து உமக்கும் மக்களுக்கும் அவர்கள் பணியுடனும் பயனுடனும் தொன்றாற்ற நீர் ஆற்றலையும் அருளையும் கொடுத்து வழிநடத்தியருளும். இந்த இரவு நேரம் முழுவதும் சிறப்பான விதத்தில் இன்றைய நாளிலே நாங்கள் ஜெபித்த அத்தனை குருக்களையும் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அது பரிசுத்த இரத்தம் அவர்களை சுத்திகரித்து வழிநடத்த வேண்டுமாய், இந்த அகிலம் முழுவதையும் பாதுகாக்க வேண்டுமாய் நம்மிடத்திலே சிறப்பான விதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.